ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 179 இயேசுவின் அறிவுரைகள் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். இயேசுவின் அறிவுரைகள் பாகம் 1 லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு பிலிப்புவிடம், கொஞ்ச காலத்திற்கு நான் உன்னை பெத்சாய்தாவிலிருந்து தூரத்தில் வைத்திருப்பேன். சமாரியா வழியாக கடல் மார்க்கமாக செசாரியாவுக்கு நான் போக விரும்புகிறேன். திரும்பி வரும் வழியில் நாம் நாசரேத்துக்கு செல்வோம். கலிலேயாவில் குடும்பம் இல்லாதவர்கள் என்னோடு இருப்பார்கள். அதன்பின் சிறிது காலத்திற்கு பிறகு நான் கப்பர்நாமில் உன்னோடு சேர்ந்து கொள்வேன். உன்னை இன்னும் அதிக திறன் உள்ளவனாக்கும்படி நான் உனக்கு வேதம் போதிப்பேன். ஆனாலும் பெத்சாய்தாவில் நீ இருப்பது அவசியம் என்று கருதினால் நீ போகலாம். பிலிப்பே, நாம் அங்கே சந்திக்கலாம் என்றார். பிலிப்பு இயேசுவை பார்த்து, இல்லை குருவே, உம்மோடு தங்கியிருப்பதுதான் எனக்கு அதைவிட அவசியமானது. ஆனால் உமக்கு தெரியும், வீடு இனிமையானது. என் மகள்கள் எதிர்காலத்தில் நான் மிக அதிகமாக அவர்களை கொண்டிருப்பேன் என்று நினைக்கவில்லை. அவர்களுடைய அடக்கமுள்ள பரிவன்பை கொஞ்சம் அனுபவித்து மகிழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் அவர்கள் அல்லது நீர் இருவரில் ஒருவரை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் உம்மையே தெரிந்து கொள்வேன். அதுவும் பல காரணங்களுக்காக என்று சொல்லி பெருமூச்சு விட்டார். இயேசு பிலிப்பை பார்த்து, என் நண்பனே, நீ சரியான காரியத்தை தான் செய்கிறாய். ஏனென்றால் உன் மகள்களுக்கு முன்பாகவே நான் உன்னிடமிருந்து எடுக்கப்பட்டு விடுவேன் என்றார். அப்போஸ்தலர்கள் துயரத்தோடு, ஓ குருவே என்றார்கள். இயேசு பிலிப்பை பார்த்து, அது அப்படித்தான் பிலிப்பு என்று சொல்லி அவரை முத்தமிட்டார். யூதாஸ் இயேசு செசாரியாவை குறிப்பிட்டு சொன்ன நேரத்தில் இருந்து பற்களை கடித்தபடி முறுமுறுத்து கொண்டிருந்தவன் பிலிப்புக்கு இயேசு முத்தம் கொடுத்ததை கண்டு தன் கட்டுப்பாட்டை இழந்து தன் குரலை உயர்த்தி, எவ்வளவு அதிகமான பயனற்ற காரியங்கள்! செசாரியாவுக்கு போவது ஏன் என்று எனக்கு உண்மையாகவே புரியவில்லை என்று சொல்லி கோபப்பட்டான். பர்த்தலோமை யூதாசை பார்த்து, நாம் போவது அவசியமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு உம்முடையதல்ல, குருவுடையது என்றார். யூதாஸ் பர்த்தலோமையை பார்த்து, நிஜமாகவா என்று கேட்டார். ராயப்பர் யூதாஸின் கையை பிடித்தபடி, உமக்கு என்ன பைத்தியமா அல்லது பித்து பிடித்து விட்டதா? யாரை பற்றி நீர் பேசுகிறீர் என்பதை உணர்கிறீரா என்று கேட்டார். யூதாஸ் பேதுருவை பார்த்து, எனக்கு பைத்தியம் இல்லை. ஆரோக்கியமான மூளையோடு இருப்பவன் நான் ஒருவன்தான். நான் என்ன சொல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்றான். 4 சீடர்கள், அதாவது செபதேயுவின் யாக்கோபு, தீவிர சீமோன், தோமையார், யூதா ததேயு ஆகியோர் சேர்ந்து, நீர் அழகான காரியங்களை சொல்கிறீர். அவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதபடி கடவுளிடம் இறந்து மன்றாடும். அடக்க ஒடுக்கம் உம்முடைய விசேஷ குணம் அல்ல. செசாரியாவுக்கு போனால் நீர் யார் என்று தெரிந்துவிடும் என்று பயப்படுகிறீர் என்றுதான் யாரும் நினைப்பார்கள் என்றார்கள். யூதாஸ் யூதாவை பார்த்து,
நான் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, நீங்கள் கண்டுபிடிப்பதற்கும் எதுவும் இல்லை. ஆனாலும் நாம் அடுத்தடுத்து தவறுகள் செய்து கொண்டே போய் நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம் என்பதை காண்பதில் சோர்ந்து போகிறேன். ஆலோசனை சங்கத்தாரோடு போராட்டம், பரிசேயர்களோடு வாக்குவாதங்கள். ரோமையர்கள் தான் நம் தவறுகளின் பாரத்தை முழுமையாக்கும் கடைசி வைக்கோலாக இருக்கிறார்கள் என்றான். பர்த்தலோமை யூதாசை பார்த்து கேலியாக, 2 மாதங்களுக்கு முன்புதான் கிளாடியா சிநேகிதியாக இருக்கிறாள் என்பதற்காக நீர் அதிக மகிழ்ச்சியாய் இருந்தீர், நம்பிக்கை நிறைந்தவராக இருந்தீர் என்றார். யூதாஸ் பர்த்தலோமையை பார்த்து, நான் இப்படி சொல்வது அவர்கள் காரணமாக அல்ல, ரோமையர்கள் எதிரிகளாய் இருப்பதால் தான் நான் சொல்கிறேன். அவர்கள் வெறும் 4 ரோமை சீமாட்டிகள், அதிகபட்சம் 6 பேர். அவர்கள் நமக்கு உதவி செய்வதாக வாக்களித்தார்கள், அப்படியே செய்யவும் செய்வார்கள். ஆனாலும் நான் அப்படி சொன்னது ஏனென்றால் அது அவரின் எதிரிகளின் வெறுப்பை அதிகரித்து விடும் என்பதால் தான். அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றான். இயேசு யூதாசை பார்த்து, அவர்களுடைய வெறுப்பு கடுமையாக இருக்கிறது யூதாஸ், அதை என்னை போலவே நீயும் அறிந்திருக்கிறாய், என்னை விட நன்றாகவே அறிந்திருக்கிறாய் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, நானா நானா நீர் என்ன சொல்கிறீர்? உம்மை விட நன்றாக காரியங்களை அறிந்தவர் யார் என்று கேட்டான். இயேசு யூதாசை பார்த்து, தேவைகளை பற்றியும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்றும் நீ அறிந்திருப்பதாக இப்போதுதான் சொன்னாய் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, இயல்பான காரியங்களை பொறுத்தவரை ஆம், ஆன்ம காரியங்களை மற்ற யாரையும் விட அதிக நன்றாக நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, அது உண்மைதான், ஆனாலும் என் எதிரிகளின் வெறுப்பு, அவர்களுடைய நோக்கங்கள் ஆகியவற்றை நீ இப்படி அழைக்க விரும்பினால், வேதனை தருகிற அவமானமுள்ள இயல்பான காரியங்களை என்னை விட நீ நன்றாக அறிந்திருக்கிறாய் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என் ஆத்துமத்தின் மீது, என் தாய் மீது, யாவே மீது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, போதும், ஆணையிடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, நல்லது, நான் ஆணையிட மாட்டேன், ஆனாலும் நான் ஒரு அடிமை அல்லாததால் செசாரியாவுக்கு போவதும் ரோமையர்களோடு பேசுவதும் தேவையில்லாதது, அது எதற்கும் உதவாது, மாறாக அது ஆபத்தானதாக இருக்கிறது என்று சொல்ல நீர் என்னை அனுமதிக்க வேண்டும் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, அப்படி நடக்கும் என்று உனக்கு யார் சொன்னார்கள் என்று கேட்டார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, யாரா, எல்லாமும் தான், ஒரு காரியத்தை நீர் நிச்சயித்துக் கொள்வது தேவையாய் இருக்கிறது. நீர் எந்த பாதையில் இருக்கிறீர் என்றால், தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக பேச்சை நிறுத்திவிட்டு அதன் பின் மீண்டும், நான் உமக்கு சொல்கிறேன், எங்கள் காரியங்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும். நீர் எங்களிடமிருந்து வீடு, சம்பாத்தியங்கள், பாசங்கள், சமாதானம் ஆகிய எல்லாவற்றையும் விலக்கிவிட்டீர். நிமித்தமாக நாங்கள் கலாபனைக்கு உள்ளாகிறோம். இதற்கு பிறகும் கூட நாங்கள் கலாபனைக்கு ஆளாவோம். ஏனென்றால் ஓர் அருமையான நாளில் நீர் போய்விடப் போவதாக
சாத்தியமான எல்லா வழிகளிலும் நீர் சொல்கிறீர். ஆனால் நாங்கள் தங்கியிருப்போம், நாங்கள் அழிக்கப்படுவோம். ஆனால் நாங்கள் என்று சொல்லும் போது இயேசு யூதாசை பார்த்து, நான் உங்கள் மத்தியில் இல்லாத போது நீ கலாபனைக்கு உள்ளாக மாட்டாய். சத்தியமாய் இருக்கிற நானே உனக்கு இப்படி சொல்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ தானாகவும் வற்புறுத்துகிற விதத்திலும் எனக்கு தந்ததை நான் எடுத்துக்கொண்டேன். எனவே உன் தலைமுடியை ஒழுங்குபடுத்தும் போது கீழே விழுகிற உன் முடிகளில் ஒன்றையேனும் கூட அதிகார துர்பிரயோகத்தை கொண்டு நான் உன்னிடமிருந்து பறித்து கொண்டேன் என்று நீ சொல்ல முடியாது. ஏன் என்னை குற்றம் சாட்டுகிறாய் என்று துயரத்தோடும் தயவோடும் கேட்டார். யூதாஸ் இயேசுவின் வார்த்தைகளை பகுத்துணர்ந்து தரையில் விழுந்து தன் தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு, நான் ஒரு பசாசு, நீர் அநேக பேய் பிடித்தவர்களை காப்பாற்றியுள்ளது போல என்னையும் காப்பாற்றும். குருவே, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உன் ஆசை செயலற்றதாக இருக்க அனுமதியாது என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, அது பிழைத்திருக்கிறது, அதை என்னால் காண முடிகிறது, நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, என்னால் ரட்சிக்கப்பட நானாகவே எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். ஆனால் நான் சர்வேஸ்வரனாக இருக்கிறேன். உன்னுடைய சுதந்திர விருப்பத்தை நான் மதிக்கிறேன். நான் விரும்புகிறேன் என்று உன்னால் சொல்ல முடியும்படியாக நான் உனக்கு பலத்தை தருவேன். ஆனால் அடிமையாய் இல்லாதிருக்கும் சித்தம் உன்னிடமிருந்து தான் வர வேண்டும் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், ஆனாலும் செசாரியாவுக்கு போகாதீர், போகாதீர். நீர் ஆசேருக்கு போக விரும்பிய போது யோவான் சொன்னதை கேட்டது போல நான் சொல்வதை கேளும். நாங்கள் எல்லோருமே ஒரே விதமான உரிமைகளை கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரே விதமாகவே உமக்கு ஊழியம் செய்கிறோம். நாங்கள் செய்கிற காரியத்திற்காக எங்களை திருப்திப்படுத்த நீர் கடமைப்பட்டிருக்கிறீர். யோவானை நடத்தியது போலவே என்னையும் நடத்தும். நான் அதை விரும்புகிறேன். அவருக்கும் எனக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்டான். யாக்கோபு யூதாசை பார்த்து, ஆத்துமம் வித்தியாசம் இருக்கிறது. நீர் பேசியது போல் என் சகோதரன் ஒருபோதும் பேசியிருக்க மாட்டான். என் சகோதரன் என்று பேசும் போதே இயேசு, பேசாதிரு யாகப்பா, நான் பேசுவேன், எல்லோரிடமும் பேசுவேன். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் இயேசுவின் அறிவுரைகள் பாகம் 2 எனும் தலைப்பில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 179 இயேசுவின் அறிவுரைகள் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.